நீங்கள் பாவியாக உணர்கிற ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் தைரியமாய் நுழைவதற்கு வேதம் உங்களுக்கு வழி கொடுத்திருக்கிறது, தகுதிப்படுத்தியிருக்கிறது. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஓகே, அடுத்து உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அடுத்து உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோ. உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். கடவுளுடைய சமூகம் தான் நம்மை நன்மையினால் நிரப்புகிறது. யாருமே உங்களை பார்த்து நீ பேர்பட்டால் நீ கடவுளுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்பதற்கு எவனுக்கும் தகுதி இல்லை. ஏனென்றால் தகுதி உள்ளவர்களுக்கான இடம் பிரசன்னம் அல்ல, தகுதி பெறுவதற்கான இடமே பிரசன்னம். மறுபடியும் சொல்கிறேன், தகுதி உடையவர்களுக்கான தலம் அல்ல தேவனுடைய பிரசன்னம், தகுதி பெறுவதற்கான இடமே தேவனுடைய பிரசன்னம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத ஒவ்வொருவனும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியும். காரணம், உங்கள் அத்தனை பேருக்குமான கரையத்தை இயேசு சிலுவையிலே கொடுத்திருக்கிறபடினால் நீங்கள் இருக்கிற பிரகாரமாக அவர் சமூகத்தில் வாசம் செய்வது, வாசம்னா வாழ்றதுக்கு, அவர் பக்கத்திலே வாழ்றதுக்கு உங்களுக்கு எனக்கு தேவன் தகுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். தெரிந்து கொள்கிற மனுஷன், அவர் தெரிந்து கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவன்னா கடவுளுடைய நன்மையினால திருப்தி ஆகிட்டே இருப்பானா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை உங்க பக்கத்துல வாழ்றதுக்கு என்னை சூஸ் பண்ணி என்னை உங்க பக்கத்துல வச்சிருக்கிறதுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்றேன். ஏன்னா உங்க நன்மையினால நாங்க திருப்தி ஆகிட்டே இருக்கிறோம். ஆமென். நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆகிறோம். ஆகவே நண்புக்குரியவர்களே, கடவுள் பேசின பிறகு அல்லது உங்களை தொட்ட பிறகு, அவருடைய பிரசனத்துக்குள் வந்த பிறகு நீங்கள் பரிசுத்தமானாய் மாறுகிறீர்களா, இல்ல பரிசுத்தமா இருந்தாதான் ஒரு பிரசனத்துக்குள்ள வரணுமா? இந்த கேள்வியை நீங்க வெறும் நாலேஜா கிராஸ் பண்ணிட்டு போக முடியாது. இந்த இடத்துல ஆமாங்க இது லாஜிக்கா இதாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறது இல்ல. இது உங்களுடைய அனுதின வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயம். சார் 198 தடவை நீங்க ஜெபம் பண்ண வராத காரணமே, கடவுளோட பிரசன்ஸ்க்கு வராத காரணமே நீங்க தகுதி இல்லை என்கிற உணர்வு தானே. இன்னைக்கு ஈஸியா தலையாட்டி போயிடுறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில அது அப்ளை ஆகலையே. நான் தலையாட்டுறத பத்தி இங்க பேசல, உங்க லைஃப்ல அப்ளை பண்றத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாவியாக உணர்கிற ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் தைரியமாய் நுழைவதற்கு வேதம் உங்களுக்கு வழி கொடுத்திருக்கிறது, தகுதிப்படுத்தி இருக்கிறது.